உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. கரை சேரும் பறவைகள். அத்தியாயம் 16. மருத்துவமனையில் இருந்த பாரதியை பார்க்க வந்திருந்தார்கள் பழனியும் விஜயாவும். பாரதியோ, அப்பா இப்போ எப்படிப்பா இருக்கு உடம்புக்கு என்று கேட்க, இப்போ பரவாயில்ல பாருமா என்று பழனி சொல்ல, அதற்குள் விஜயாவோ, ஆமாம் பாரு, நீ நேற்றே ஏன் அப்பாவை பார்க்க வரல என்று நேற்று பழனி இவரிடம் சொன்னதை வைத்து கேட்டிருந்தார். அதற்குள் பழனியோ, இவ வேற கூறுகடத்தனமாக கேட்டு வைக்கிறா என நினைத்து கொண்டு, அதான் புள்ள இப்படி இருக்கிறான்னு தெரியுதுல, அப்புறம் ஏ விஜய் இப்படி கேட்டுட்டு இருக்க என்று ஒரு அதட்ட, ஆனாலும் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு ஆகாது. நேற்று புலம்பினதென்ன, இப்போ பேசுறது என்ன என மனதிற்குள் புலம்ப மட்டுமே முடிந்தது விஜயாவாள். அது இருக்கட்டுமா, உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் இங்கே இருக்கோம்னு என்று பாரதி கேட்க, அது பாருமா, காலையில் ஒரு நர்ஸு பாப்பா அப்பாவுக்கு ப்ரெஷர் செக் பண்ண வந்துச்சு. அந்த பாப்பா என்கிட்ட நல்லா பேசும் பாருமா. அப்போ தான் இன்றைக்கி வந்தப்போ சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நானும் என்ன பாப்பா சிரிச்சிட்டே இருக்கேன்னு கேட்டேன். அப்போ தான் சொல்லிச்சு, அம்மா பக்கத்து அறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் பார்க்க போனேன், அவங்க இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிச்சு. சரி, அதுக்கு எதுக்குமா நீ சிரிச்சிட்ருக்கேன்னு கேட்டேன். இல்லைம்மா, அவங்க தூங்குறது சரி, ஆனால் அவங்களோட கணவர் அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு. நைட் கூட நான் இடையிடையே போய் பார்க்குறப்ப அவர் தூங்காமல் முழிச்சு அவர் மனைவிக்கிட்டேயே உட்கார்ந்துருந்தார். அப்படியே அசந்து தூங்கிட்டாரு போல். அதான் வந்துட்டேன். இதை மாதிரி அதுவும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆனால் அந்த பாரதி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நேற்று கூட அவங்கள கையில் தூக்கிட்டு தான் வந்தாங்க என்று சொல்ல, அவர் பேர் என்னம்மா என விஜயா கேட்க, சூர்யான்னு சொன்னது தான் தாமதம். நானும் அப்பாவும் உன்னை பார்க்க இங்கே வந்துட்டோம் என ஒருவாறு விஜயா காலையில் நடந்ததை சொல்லி முடித்தார். அதே நேரம் சூர்யாவும் உள்ளே நுழைய, மாமா பாரதியை கிளம்ப சொல்லிட்டாங்க, நானும் கால் டாக்ஸி வர சொல்லியிருக்கேன் என்று சூர்யா சொன்னதும், அப்பொழுது பாரதியோ, அப்பா உங்களுக்கு என ஆரம்பிக்க, அப்பாவையும் கிளம்ப சொல்லிட்டாங்கடா என்று விஜயா சொல்ல, என்னம்மா ஆச்சு, நீங்களும் ஹாஸ்பிட்டலையாக இருந்தீங்க என்று சூர்யா கேட்க, அதற்குள் நேற்றிலிருந்து இன்று வரை நடந்ததை சொல்லி முடித்தார் சூர்யாவிடம் விஜயா. சரிங்கத்த, வாங்க எல்லோரும் கார்லேயே போகலாம் என சூர்யா சொல்ல அனைவரும் கிளம்பினார்கள். காரில் சென்று கொண்டிருக்கும் போது, பாரதி உடம்பு சரியாகிற வரைக்கும் எங்கள் கூட இருக்கட்டுமே என பழனி மெல்ல சூர்யா என்ன சொல்ல போகிறானோ என தயக்கத்துடன் ஒரு வழியாக சொல்லி முடிக்க, இதை கேட்குறதுக்கு ஏமாமா இவ்வளோ தயங்குறீங்க, நானே அதைத்தான் நினச்சேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியலை, நீங்களே கேட்டுட்டீங்க என்று சொன்னான் சூர்யா. ஆனால் இவர்கள் இருவரும் பேசியதை அறியாமல் பாரதி விஜயாவின் மடியில் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மூவரும் இறங்கிய பின் விஜயா பாரதியை எழுப்ப கண் விழித்து பார்த்த பாரதி தங்கள் வீட்டிற்குத்தான் வந்து இருக்கிறோம் என்று ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இறங்கியவுடன் பார்த்தது என்னவோ சூர்யாவைத்தான். ஆனால் அவன் முகத்திலிருந்து இவளால் எதையுமே கண்டுகொள்ள இயலாமல் போனது. வீட்டிற்குள் நுழையவும் முருகனிடம் இருந்து அழைப்பு வர வீட்டிற்கு வெளியே இருந்த முன் தோட்டத்தின் பக்கமாக சென்றான் சூர்யா. முருகனிடம் விவரத்தை சொல்லிவிட்டு வீட்டிற்குள் வந்தபொழுது சூர்யா கண்டது ஹாலில் உட்கார்ந்திருந்த பழனியை மட்டுமே. சரி, பாரதி அவள் அறைக்கு சென்றிருப்பாள் போல என நினைத்தவன் படியேறி பாரதி அறையை நோக்கி சென்றான். சென்றவனை பார்த்த பழனியின் கண்கள் கோபத்தில் சிவந்ததோ. சூர்யா சென்ற வேகத்தில் திரும்பி வந்தவன் பழனியிடம், மாமா எனக்கு அவசரமாக ஒரு வேலை, அதான் பாரதிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தான் போனேன், அவள் தூங்கிட்டா, நீங்கள் அவள் எழுந்ததும் சொல்லிடுங்க என்று சொன்னவன் அவரது பதிலை எதிர்பாராமல் விறுவிறவென சென்றிட, எல்லாம் திமிரு, உறவுகளை மதிக்க தெரிஞ்சாதானே என்று வாய்க்குள் முணுமுணுத்தபடி சூர்யா செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார் பழனி. அங்கிருந்து சென்ற சூர்யா நேராக சென்றது அவனது நண்பன் அசோக்கின் வீட்டிற்குத்தான். அசோக்கின் வீட்டில் சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருந்தனர். அவர்கள் யாவரையும் பார்த்தவன் உள் நுழைய அதற்குள் சூர்யா வருவதை கண்டு கொண்ட அசோக் வேகமாக எழுந்து வந்தான். சூர்யா, அம்மாவை பாரு, கடைசியாக ஒன்று தான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க என்று சொல்லி கொண்டே அசோக் கை நீட்ட பார்த்தவன் கண்கள் திகைத்து போயின. உடல் மெலிந்து கன்னங்கள் ஒட்டி முகமே ஒடுங்கி இருந்ததால் முன் பற்கள் எடுப்பாக இருக்க பார்க்கவே பாவமாக தொண்டை அடைத்தது சூர்யாவிற்கு. என்னடா ஆச்சு அம்மாவுக்கு, இதை என்கிட்ட முன்னமே சொல்லணும்னு உனக்கு தோணலையாடா என கோபத்துடன் சூர்யா கேட்க, நாங்கள் லேசான காய்ச்சல் தான் நினச்சோம், அதுவும் இந்த ஒரு வாரத்தில் இப்படி ஆகும்னு என சொல்லி அசோக் சிறு பிள்ளை போல குலுங்கி அழ ஆரம்பித்தான்.
அவனுடைய அம்மாவை சுற்றி 2 அக்கா மற்றும் அவனது ஒரு தங்கை, அவர்களது குழந்தைகள் என அனைவரும் அமர்ந்திருந்தனர். அதை பார்த்த சூர்யாவுக்கு கண்களில் நீர் முட்டி கொண்டிருந்தது. சூர்யாவை கண்டதும் அசோக்கின் அம்மா கை நீட்டி அழைத்தார் அவனை. இவனும் அருகில் சென்றான் நீர் மல்க. நந்தா, வந்துட்டியாப்பா? கடைசியா நான் பெத்த பிள்ளைங்களை பார்த்தாலும் உன்னையும் கண்ணார பார்த்துட்டு தான் போகணும்னு இந்த பாலா போன மனசு அடிச்சிட்டே இருந்துச்சு. நேத்துல இருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இவங்கிட்ட. ஆமாம், உன் ஊட்டம்மாவை கூட்டியார்லையா கண்ணு என கேட்டவரின் கண்கள் சூர்யாவுக்கு பின்னால் தேடுவதை உணர்ந்தான் சூர்யா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காம்மா. நான் வெளியூர் போனதால தாம்மா அசோக்கால என்கிட்ட சொல்ல முடியலை. அதான் நான் வந்துட்டேல. நாங்கள் இத்தனை பிள்ளைங்க இருக்கிறப்ப நீங்கள் தைரியமாக இருங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என சூர்யாவும் சொன்னவன் தலை குனிந்து அழ ஆரம்பித்தான், எவரும் அறியாமல். அவன் உடல் லேசாக குலுங்கியது. அதை வைத்துதான் சூர்யா அழுகிறானா என கண்டுகொண்டான் அசோக். மண்டியிட்டு அமர்ந்திருந்த சூர்யாவின் மீது ஒரு கை அழுத்தமாக பதியவும் தான் கண்ணீரை கட்டுப்படுத்தி மெல்ல உள் இழுத்து கொண்டு நிமிர்ந்து திரும்பி பார்த்தான். அசோக் தான் அவனை பார்த்தபடி நின்றிருந்தான். சூர்யாவை பார்த்த திருப்தியில் லேசாக கண்களை மூடி இருந்தார் அசோக்கின் தாய். அசோக் சூர்யாவை அழைத்து சென்று வீட்டிற்கு வெளியே இருந்த திண்ணையில் அமர்ந்தான். சூர்யா, அம்மா கூட நாம் இருக்கிறது இன்னைக்கு தான் கடைசி நாளாக இருக்கும்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்கடா என சொல்லிய அசோக் சூர்யாவின் தோள் சாய்ந்து அழ ஆரம்பித்தான். அசோக்கை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான் சூர்யா. அணைத்து கொண்டவன் கண்களில் அன்றைய நாட்கள் நிழற்படமாய் ஓடியது கண்களின் முன்னால். அத்தியாயம் 17. சூர்யா தனது பள்ளி படிப்பு முழுவதுமே ஹாஸ்டலில் தங்கிதான் படித்தான். அதற்கான செலவு முழுவதுமே ஜெயகாந்தன் ஏற்றுக்கொண்டாலும் சூர்யாவை வந்து பார்த்து செல்வதெல்லாம் கிடையாது. அதேபோல் பள்ளி படிப்பிற்கு பிறகு கல்லூரி படிப்பும் மதுரையிலேயே தான் படித்தான். அப்பொழுதும் ஹாஸ்டல் வாசம்தான். அப்பொழுதுதான் அசோக் அறிமுகமானான் சூர்யாவுக்கு. அதுவும் ஒரு முறை ஒரு கடையில் கல்லூரி முடித்து வேலை செய்து கொண்டிருந்த அசோக்கை தான் சூர்யா பார்த்தான். எதேச்சையாக அந்த கடைக்கு பொருட்களை வாங்க வந்த சூர்யா அப்பொழுதுதான் கண்டுகொண்டான் அசோக்கை. அதன் பிறகு இவர்களுக்குள் நல்ல நட்புறவு ஏற்பட்டு சூர்யாவும் அசோக்கும் சேர்ந்து அசோக்கின் தாய் உதவியால் மாலை 6 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை ரோட்டுக்கடை போடலாம் என முடிவு செய்யப்பட்டு சூர்யாவும் ஹாஸ்டலில் இருந்து வெளிவந்து ஒரு சிறிய ரூம் எடுத்து தங்கியிருந்தான். சூர்யா கடை ஆரம்பிக்கும் நோக்கம் என்னவோ அசோக் குடும்பத்திற்காக மட்டும்தான். அசோக்கின் தந்தை அவனுக்கு சிறு வயதாக இருக்கும் போதே இறந்து விட்டதால் அவனுக்கு 2 அக்கா, ஒரு தங்கை என இவர்கள் நால்வரையும் கவனிக்கும் பொறுப்பு அவனது அம்மாவிற்கு வர, அவரும் தையல் வேலையும் மாவு அரைத்து விற்று கொண்டும் தான் அவர்கள் குடும்பத்தை கவனித்து கொண்டிருந்தார். வீடு என்னவோ சொந்த வீடுதான். அதனால் சாப்பாட்டு செலவு என மட்டும் போய்கொண்டு இருக்க, அடுத்து பெண் பிள்ளைகளை நினைத்து அவர்களை எப்படி கரை சேர்க்கப் போகின்றோம் என அசோக்கின் தாய் கலங்க ஆரம்பித்ததாக சொன்னதை அவன் சூர்யாவிடம் கூற, அதற்காக சூர்யா சொன்ன யோசனைதான் இது. ஆரம்பத்தில் தள்ளு வண்டியில் இருவரும் சேர்ந்து தோசையில் மசால் தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, சாதா தோசை என ஆரம்பிக்க போக போக வருமானம் அதிகரித்தது. ஒரு நாளுக்கு 1000 கணக்கில் வருமானம் வர ஆரம்பித்தது. ஆனால் இது அசோக்கின் தாய்க்கு தெரியாது. அவரிடம் அவன் வேலை செய்யும் கடைக்கு மாவு கேட்பதாக வாங்கி வருவான். ஆனால் அதற்கான சட்டினி வகைகள் எல்லாம் சூர்யா யூடியூப் பார்த்துதான் செய்து வருவான். ஆரம்பத்தில் சிறிது கஷ்டப்பட்டான் தான். ஆனாலும் போக போக அதிலும் பலே கில்லாடியாகி போனான் சூர்யா. அதில் மட்டுமா, தோசை ஊற்றுவதிலும் கில்லாடிதான் போங்க. ஹாஸ்டலில் இருக்கும்போது சமைக்கும் இடம் வரை சென்று அவர்களுக்கு உதவி செய்த பலனாக கூட இருக்கலாம். அசோக் இதுவரை வேலை பார்த்த கடையில் மாலை மட்டும் மாதம் முழுவதும் வேலை பார்த்தாலும் 5000 தான் கிடைக்கும். அதே தொகையை மட்டுமே வீட்டில் கொடுத்தான் அசோக் சூர்யாவின் அறிவுரைப்படி. ஆனால் இவன் மாவுக்கு என செலவு போக தினம் குறைந்தது 1000க்கு மேல் சம்பாதிக்க அதை சூர்யாவின் அக்கௌண்டிலேயே போட்டு மாதம் மாதம் தன் சகோதரிகளுக்கு என நகைகள் வாங்கி சூர்யாவிடமே சேர்த்தும் வைத்தான் அசோக்.
இதை அசோக்கின் முதல் அக்காவுக்கு மாப்பிள்ளை வந்தபின் சூர்யா அவனது அம்மாவிடம் சொல்லி அசோக்கின் பங்கு தனியாக அவனது அக்கவுண்டிலேயே போட்டதையும் கொடுத்து நகையையும் கொடுத்து சந்தோஷமாக இருக்க, அப்படியே தான் இவர்களது 4 வருட கல்லூரி படிப்பும் முடிவதற்குள் 3 சகோதரிகளுக்கும் திருமணமும் முடிந்தது. இப்படி பார்த்த சூர்யாவின் மேல் அந்த தாய்க்கு நன்மதிப்புடன் பாசமும் இல்லாமலா போகும்? அதில் வந்த வருமானத்தில்தான் சூர்யா சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தது. இவனுடைய கனவுகள் நிறைய. தான் பெற்றோரின் நிழலில் வளரவில்லை. ஆனால் தான் எப்போதும் அனைவருக்கும் தாயாக, தந்தையாக, சகோதரனாக, தோழனாக, முழுவதும் தாங்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய ஒரு சிறிய அளவிலாவது உதவி செய்ய ஆசைப்படுபவன்தான் சூர்யா. அதனால் அதற்காக என்ன, எப்படி, எந்த விதத்தில் செய்யலாம் என்ற நோக்கத்துடன் நிறைய யோசிப்பான் சூர்யா. அப்படி ஒரு விதத்தில்தான் அசோக்கின் குடும்பத்திற்கு உதவி செய்த பொழுது அவனுக்கு கிடைத்த லாபத்தில் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தது. அவற்றில் உள்ள பொருட்கள் நல்ல தரமானதாகவும் நியாயமான விலையில் இருக்கும்படி பார்த்து கொள்வான் சூர்யா. அந்த நிலையில் கல்லூரி படிப்பை முடித்த பின் வைத்ததுதான் அந்த மெக்கானிக் ஷாப். அவன் படித்த கல்லூரியின் பேராசிரியரின் உதவியால் கஷ்டப்படும் மாணவர்களை கேட்டறிந்து அவர்களுக்கு மாலை நேரத்தில் சூப்பர் மார்க்கெட்டிலும் மெக்கானிக் ஷாப்பிலும் வேலை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அவர்களின் படிப்பு செலவிலும் பாதியை இவனே ஏற்றுக்கொள்வான். அப்படி இருந்தாலும் இன்னும் அந்த ரோட்டு கடையை விடவே மாட்டான் சூர்யா. அசோக்கிற்கு வேலை கிடைத்து வேலை நேரம் முடிய இரவு 8 மணி வரை ஆகிவிடும் என்பதால் அவனால் இப்பொழுது சூர்யாவுக்கு துணையாக இருக்க முடியாவிடனும் விடுமுறை நாட்களில் இருவரும் சேர்ந்தே பார்ப்பார்கள். இவன் வராத நாட்களில் சூர்யாவுடன் வேலைக்கு இருந்தவன்தான் கௌதம். இவ்வாறு பழைய நினைவுகளில் இருந்து சூர்யா சட்டென இன்றைய நினைவுக்கு வந்தான் அசோக்கின் அலறலில் இருந்து. ஆம், அசோக்கின் தாயின் உயிர் இப்பூ உலக வாசத்தை விட்டு பிரிந்திருந்தது. இந்த நினைவுகளில் அன்று தன் மனைவியை மறந்தே இருந்தான் சூர்யா. பாரதி கண் விழித்த பொழுதுதான் உணர்ந்தால் தான் தன் பெற்றோர் வீட்டில் இருக்கிறோம் என்று. சட்டென தன் அருகில் படுக்கையை பார்த்தால் சூர்யாவை காணவில்லை. ஒருவேளை குளியலறையில் இருப்பாரோ என நினைத்து குளியல் அறையை பார்க்க அதுவோ வெளிப்புறமாக தள்ளிடப்பட்டிருந்தது. மெல்ல கண்களை நிமிர்த்து கடிகாரத்தை பார்க்க மணி 7 என்று காட்டியது. கட்டிலில் இருந்து எழுந்து ஜன்னலின் திரைச்சிலையை விலக்கி பார்க்க நிலவு மகள் மெல்ல வானில் ஒளி வீசி பவனி வரத் தொடங்கியிருந்தாள். பின் குளியல் அறைக்கு சென்று முகத்தை கழுவிவிட்டு கீழே போனாள். போனவள் கண்களோ அவனை தான் தேடியது. முதலில் ஹாலில் பார்த்து அவன் இல்லாமல் போக பின் தோட்டத்திலும் பார்த்து வந்து விட்டாள். அங்கும் சூர்யா இல்லை என்றதும் லேசாக கண்கள் கலங்கதான் பார்த்தது. சமையல் அறைக்குள் சத்தம் கேட்க அங்கு விஜயாதான் தோசை சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வைத்து கொண்டே தக்காளி சட்னியும் செய்து கொண்டிருந்தார். பாரதி வருவதை பார்த்த விஜயா, என்ன பாருமா, எழுந்திரிச்சிட்டியா? ஏமா கால் வலிக்குதா? காலை தாங்கி தாங்கி நடக்கிற என கேட்க, இல்லை லேசதமாக வலிக்குது. ஆமாம்மா, அப்பா எங்க என்று பேச்சை மாற்றியவள் விஜயாவிடம் கேட்க, அப்பா இப்போ தான் இட்லி சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன்னு போயிருக்காங்கடா என்று சொல்ல சூர்யாவை எப்படி கேட்பது என்று கொஞ்சம் தயங்கியவள் பின் மெல்ல, அம்மா அவங்கள எங்க என்று கேட்டாள் தயக்கமாக. நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்டா. மாப்பிள்ளை ஏதோ ஒரு வேலையை அவசரம் போகணும்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்களாண்டா என்றார் விஜயா. பாரதியும் இதை கேட்டுக்கொண்டே தட்டில் 2 தோசையை எடுத்து வைத்து சட்னியை ஓரமாக வைத்தவள் சாப்பிட ஆரம்பித்தாள். தன் மகள் அவளது கணவனை தேடுகிறாள் என அவளது முகம் பார்த்தே தெரிந்து கொண்டார் விஜயா. இப்படியே அன்றைய இரவும் போனது பாரதிக்கு. மறுநாள் சூர்யா தனது அப்பா மொபைலுக்கு அழைத்து பேசுவான் என நினைத்து அவனது அழைப்பிற்காக எதிர்பார்த்து காத்து இருந்தாள் பாரதி. ஆனால் அப்படி எந்தவித அழைப்பும் இல்லாமல் போனது. இப்படியே 1 வாரம் கடந்திருக்க அன்று சூர்யா வந்திருந்தான் பாரதியின் வீட்டுக்கு. ஆனால் பாரதி வீட்டில் இல்லை. அவளது தோழியின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக போயிருந்தாள். வீட்டில் பழனி மட்டுமே இருக்க அவள் வர 2 நாட்கள் ஆகும். அதன் பிறகு பானு விடுமுறைக்காக வீட்டிற்கு வருவதால் பாரதி இங்கேயே இருக்கட்டும் என பழனி சொல்லிவிட எதுவும் மறுத்து பேச முடியாதவனாய் சூர்யா அங்கிருந்து சென்று விட்டான். அப்படியே நாட்கள் நகர தொடங்கி சூர்யாவும் பாரதியும் பார்த்து மாதம் 1 கடந்திருந்தது. பாரதி இப்பொழுதெல்லாம் அதிக நேரம் முன்னால் அமர்ந்திருந்த அந்த தோட்டத்திலேயே தான் பொழுதை கழித்தாள். பாரதியின் நினைவுகள் அனைத்துமே அவனிடம்தான் இருந்தது. என்னை விட்டுட்டு போயிட்டானா? அவ்வளவுதானா அவனுக்கு எனக்கு உரிய வாழ்க்கை? ஒரு நிமிடம் கூட அவனுக்கு என்னை ஞாபகம் வராதா என்று நினைத்து கொண்டு இருந்தவளை அவளது மனமோ, அவன் என்ன உன்னை விரும்பியா கல்யாணம் முடிச்சான்?
என்றிட, ஓ, அதனால தான் என்னை வந்து பார்க்கணும் கூட தோணலையா அவனுக்கு என்று நினைத்தவள் பின் தீவிரமாக யோசித்து, ஒருவேளை அன்னைக்கு எனக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு நினச்சி என்னை ஒதுக்குறானா என ஒவ்வொன்றாக மனதிற்குள் போட்டு குழப்பி கொண்டுதான் இருந்தாள் பாரதி. இவள் இப்படி இங்கு மனதிற்குள் புலம்பிக் கொண்டு இருக்க சூர்யாவோ, ஏன் என் கூட பேசணும்னு கூட அவளுக்கு தோணலையா? ஒருவேளை அண்ணனை மனசில் நினைச்சிருந்ததால இந்த சாக்கை வச்சு என்கிட்ட இருந்து விலகுகிறாளா என நினைக்க நினைக்க அவனுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். அத்தியாயம் 18. அன்று இரவு ஜன்னல் வழியாக வானை வெறித்து பார்த்து கொண்டிருந்த பாரதியின் கண்களில் இருந்து அவளை அறியாமலே கண்ணீர் துளி வீழ்ந்து ஜன்னல் கம்பியை பிடித்திருந்த அவள் கையில் பட்டு தெரித்து கொண்டிருந்தது. பேசாமல் யார்ட்டையும் சொல்லாமல் அவரை பார்க்க போகலாமா என்று நினைத்தவளின் காதில் அன்று பழனியும் விஜயாவும் பேசிக்கொண்டு இருந்தது ஒலித்து கொண்டிருந்தது. என்னங்க, நம்ம போய் பாரதியை அவள் வீட்டில் விட்டுட்டு வருவோமாங்க என விஜயா கேட்க, ஏன் இப்போ அவள் என்ன நடுக்காட்டிலையா இருக்கா என்று கோபத்தின் உச்சியில் பழனி எகிற, அது அப்படி இல்லைங்க, நம்ம பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வந்து 1 மாதம் ஆகுது, அவருக்கு என்ன வேலையோ, அதான் நாம் போய் விட்டுட்டு வரலாம்னு சொன்னேன் என்று இதை கேட்டால் இனி என்ன சொல்ல போகிறாரோ என தயக்கத்துடன் விஜயா சொல்ல, ஏன் ஊர் உலகத்தில் எவனும் வேலை பார்க்கல பாரு, விட்டுட்டு போனவனுக்கு கூட்டிகிட்டு போக தெரியாதா என்று சொன்ன பழனி விருட்டென்று எழுந்து வெளியில் சென்று விட்டார். அதுவும் சரிதான், இவர் சொன்னது போல அவர் வந்து கூட்டிட்டு போகலாம்ல என சொல்லி கொண்டே சமையல் அறைக்குள் சென்றார் விஜயா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பாரதியின் கண்களோ உவர்ப்பு நீரை அல்லவா உதிர்த்து கொண்டிருந்தது. ஏன்பா இப்படி பேசுறீங்க? அவர் உங்களுக்கு பிடிக்கலையாப்பா? அவங்க கூட பேசி பாருங்கப்பா, உங்களுக்கே புரியும் என அவளின் மனம் அல்லவா அவளை பெற்றவுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தது. இவ்வாறு பழனி அன்று பேசியதை நினைவில் கொண்டு, அப்பா, அப்படி சொன்ன பிறகு நான் அவரை தேடி சென்று அவரும் என்னை ஏற்றுக்காம போனால் மறுபடியும் அப்பா அம்மா முகத்தில் எப்படி முழிக்க முடியும் என நினைக்க நினைக்க மீண்டும் நில்லாமல் கண்ணீர் கொட்ட துவங்கியது பாரதிக்கு. இவர்கள் இருவரையும் திருமணத்தில் ஒன்று சேர்த்த அந்த விதி ஏன் இவர்களை பிரித்து வைத்து சோதிக்கிறது என்று அந்த கடவுளை தவிர வேறு எவர் அறிவார்? இவர்கள் ஒன்று சேரும் நாளும் வந்தது. ஆம், சூர்யா வந்தான் பாரதியை பார்க்க. அன்று எதேச்சையாக நவனிதன் சூர்யாவை சந்திக்க நேரிட சூர்யாவும் பேசினான். ஆனால் அவனிடம் அவனது முகத்தில் ஏதோ ஒன்று குறைவதாக தோன்றியது அவருக்கு. சரிப்பா, என் மருமக பாரதி எப்படி இருக்கா என்று நவனிதன் கேட்க முதலில் தயங்கியவன் பின் நல்லா இருக்காப்பா என சொன்னவனின் கண்களை தான் பார்த்து கொண்டிருந்தார் நவனிதன். பின் நவனிதன் சூர்யாவிடம் பேசிய அன்றே விஜயாவுக்கு அழைத்து பேசிய போதுதான் புரிந்தது பாரதி 1 மாதமாக அங்குதான் இருக்கிறாள் என்று. இருந்தாலும் அவருக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை. மறுநாளே பாரதியின் வீட்டிற்கு சென்று இருந்தார் நவனிதன். சென்றவர் பாரதியை பார்க்க அவளோ சூர்யா கூட பரவாயில்லை, இவள் கண்களுக்கு கீழே கரு வளையமிட்டு இருப்பதை கண்டவர் புரிந்து கொண்டார் அவள் சில நாட்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டாள் என்று. அவள் தினமும் சாப்பிடுகிறாளா என யோசித்தவருக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது அவள் சரியாக சாப்பிட்டும் நாட்கள் ஆனதை. கழுத்து நீண்டு உடல் மெலிந்திருந்தாள். தலைமுடியை கூட சரியாக சீவாமல் ஏற்றி கொண்டை போட்டு பார்க்கவே பாவமாக இருந்தது அவருக்கு. அவள் இன்று நம் வீட்டிற்கு வந்த பொழுது கலகலப்பாக இருந்தவள் தானா இப்படி இருக்கிறாள் என பார்த்தவருக்கு இப்பொழுது கோபம் முழுவதும் பழனி மீதுதான். ஏனெனில் அன்று சூர்யாவும் பார்க்க அப்படித்தானே இருந்தான். நவனிதன் வந்த சிறிது நேரத்தில் சூர்யாவும் வந்தான் பிரபஞ்சனுடன். உள்ளே வந்த சூர்யா முதலில் பாரதியை பார்வையாலேயே தலையில் இருந்து கால் வரை நோட்டமிட்டான். அவளுக்கு அப்படி ஒன்றும் இல்லை என்றதும் தான் மூச்சே வந்தது சூர்யாவுக்கு. ஆனால் சூர்யாவை பார்த்த பழனியின் கண்கள் கோபத்தில் மின்னியது. விஜயாவோ ஒரு பெரும் மூச்சினை விட்டார். இப்பொழுதாவது மாப்பிள்ளை தன் மகளை அழைத்து செல்ல வந்து விட்டார் என்று. பிரபஞ்சனோ தன் அப்பா எதற்காக இப்படி பொய் சொல்ல சொல்லி சூர்யாவை அழைத்து வரச் சொன்னார் என்று பார்த்து கொண்டிருந்தான். அவனும் பார்த்தான் தானே பாரதிக்கும் ஒன்றும் ஆகவில்லை என்று. ஆனால் நவனிதன் பொறுமையாக பழனியை பார்த்து, இப்போ சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு அப்படி என்ன கோபம் என்று பழனியை பார்த்து கேட்க, அண்ணன் தன் கணவரை பார்த்து ஏன் இப்படி கேட்கிறார் என பார்க்க பிரபஞ்சனும் அதே நிலையில்தான் பார்த்து கொண்டிருந்தார். சூர்யாவோ வந்தவுடன் பார்வையால் ஆராய்ந்தவன் பின் பாரதியை கண்டு அதிர்ந்துதான் போனான். இவள் என் பாரதி தானா? அதைவிட அவள் கண்களில் இருந்து வழிந்தோடும் நீரை கண்டவன் மனம் அத்தனை வலித்தது. இத்தனை நாள் சிரிக்க மறந்தவளாய் இப்பொழுது எப்படி சிரிப்பது என்றே தெரியாதவாறு ஒரு லேசான இதழ் வளைப்பு.
இவளை இங்கே விட்டுவிட்டு சென்றிருக்கவே கூடாதோ? அவள் என்னவள் என்று சண்டையிட்டாவது அழைத்து சென்றிருக்க வேண்டுமோ என எண்ணி அவன் மனம் தவித்து கொண்டிருந்தது. அந்த பார்வையில் என்ன சொல்கிறாள்? என்னை விட்டுட்டு போயிட்டேல, இனியாவது இங்கு இருந்து என்னை உன்னோட அழைத்து சென்று விடேன் என்று அந்த கெஞ்சும் பார்வை. அதனை கண்டவனின் கண்களும் கலங்க ஆரம்பிக்க அனைவரின் முன்னிலும் அழுதுவிடவே கூடாது என்ற மன உறுதியுடன் தலை குனிந்து கண்ணீரை உள் அடக்கி கொண்டிருந்தான் சூர்யா. மாப்பிள்ள, நான் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே என மறுபடியும் நவனிதன் பழனியிடம் கேட்க, உங்களுக்கு தெரியாது மச்சான், விடுங்க. சரி, எனக்கு தெரிய வேண்டாம். பாரதி அவளோட புருஷன் கூட அனுப்பி வைக்கிறதா நான் நியாயம்? அப்புறம் ஏன் அப்படி செய்யலை? அவர் என் பொண்ணோட புருஷன்தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கொலைவெறி பிடிச்ச ராட்சசன் என்று பழனி சொல்லி முடிக்கும் முன்னே, நிறுத்துங்க என்று கத்தியது வேறு யாரும் இல்லை, பாரதியே தான். நிறுத்துங்கப்பா, அவர் அப்படின்னா அப்போ நீங்கள் யாருப்பா என்று பாரதி கண்களை துடைத்து கொண்டே கேட்க, நிமிர்ந்த சூர்யா அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன சொல்கிற பாரதி, நானும் அவரும் ஒன்றா என்று பழனி கேட்க, பாரு, இத்தனை நாள் பேசாமல் இப்போ என்ன புதுசா, அதுவும் அப்பாவை எதிர்த்து பேசுகிற பழக்கம் என ஒரு புறம் இதுவரை இல்லாமல், அதுவும் இவர்களின் முன், அதுவும் சூர்யாவுக்காக இப்படி பேசுகிறாளே என நினைத்தவர் மறந்துவிட்டார். அவர் எப்படி அவரது கணவருக்காக பேசுகிறாரோ அதே போல் பாரதியும் அவள் கணவருக்காக பேசுகிறாள் என்று. அதுதாம்மா நான் செஞ்ச தப்பு, அன்னைக்கே பேசியிருக்கணும் என்று பாரதி அவளது அப்பா பழனியை பார்த்தவாறே சொல்ல, அப்பொழுதும் விஜயாதான் பாரதியிடம் கேட்டார். பாரதி, அப்போ இதுவரைக்கும் பேசாதது தப்புன்றியா? நல்லா பேசு, அதான் நீ பேசுகிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டேல என விஜயா பேசியதை வைத்தே பாரதிக்கு புரிந்தது அவர் பாரதியின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் என்று. எப்பொழுதும் பாரு, என்னம்மா என்னடா என்று பேசுபவர் இன்று பாரதி என்று முழுமையாக அவள் சொல்லி இருப்பதை வைத்தே கண்டு கொண்டாலும், இத்தனை நாள் அவள் மனதை உறுத்தி கொண்டிருந்ததை கேட்காமல் விட முடியாது என்று எண்ணிதான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருப்பது. அப்பா, நீங்கள் சொல்லுங்கப்பா, மாமா சொன்ன மாதிரி அவங்க மேலே உங்களுக்கு அப்படி என்னப்பா கோபம் என பாரதி கேட்க, அப்பொழுதும் பதில் எதுவும் சொல்லாமல் பாரதியை பார்த்த பழனி பின் சூர்யாவை பார்த்த உடனே சட்டன பார்வையை திருப்பி கொண்டார். நீங்கள் அன்னைக்கு அம்மா கிட்ட சொன்னீங்க அவங்க வந்து என்னை கூப்பிடலன்னு, அப்புறம் ஏன்பா இவங்க வந்ததை என்கிட்டையும் அம்மா கிட்டையும் மறைச்சிங்க என்று பாரதி கேட்கவும், என்ன சொல்கிற பாரதி, அப்பா எதுக்கு நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கணும் என்று விஜயா கேட்க, இவர்கள் இருவர் பேச பழனியோ தன் மகள் தன்னை அறிந்து கொண்டாலோ என ஒருபுறம் வருந்தினாலும், இவனை பற்றி தெரிஞ்சா இவ்வளவு பேசுவாளா என் பொண்ணு என மறுபுறம் மனம் கலங்கதான் செய்தது. நவனிதன் பிரபஞ்சன் இருவரும் என்ன சொல்ல வருகிறாள் என பார்க்க, சூர்யாவோ, இப்பொழுதும் உன்னை சத்தம் போட்டாவது கூப்பிட்டு என் கூட அழைச்சிட்டு போயிருக்கணும், அப்படி போயிருந்தா நீ இந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்க மாட்ட என மனதிற்குள் ஊமையாய் வருந்தி கொண்டிருந்தான். அத்தியாயம் 19. பாரதி அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தாலும் அவளது கண்கள் நீர் நிரம்பியபடி, பார்வையோ அவ்வப்போது சூர்யாவை தான் தழுவி மீண்டு வந்து கொண்டிருந்தது. நான் எப்போவும் அறைக்குள்ளே இருந்தாலும் அந்த ஜன்னல் பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பேன். ஏன் நேரமோ என்னமோ அன்னைக்கு இவங்க வர்றப்ப அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டேன். இருந்தாலும் என் மனசு என்னவோ படபடன்னு அடிச்சிட்டே தான் இருந்துச்சு. நான் உடனே கட்டில் விட்டு எழுந்து ஜன்னல் ஓரமாக போய் நின்னப்ப நம்ம வெளிக்கேட்டே தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் இவங்கள மாதிரியே தெரிஞ்சிச்சு. சரி, அது எப்பவும் போல் என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அது கனவுன்னு தான் நினச்சி எங்கே கண்ணை சிமிட்னா மறைஞ்சிடுவாங்க, அப்புறம் பார்க்கவே முடியாதுன்னு இமை தட்டாமல் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே போய் கேட்டு அடிச்சுட்டு பைக் எடுத்து கிளம்பும்போது தான் எனக்கே புரிஞ்சிச்சு அது கனவு இல்லை நிஜம்னு. அதுக்கப்புறம் வாய் விட்டு கதறி அழுதேன். ஆனால் கடந்த நேரம் திரும்பி வராதுன்னு நானே என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். என் தூக்கம் கூட அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் ஓரத்தில் தான். ஆனால் அதன் பிறகு அம்மா கிட்ட அப்பா அவங்க வரலேன்னு சொன்னப்ப, ஏன் அப்பாவா இப்படி சொல்கிறாங்க, என்னை பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஏன் அப்பாவா, அதுவும் இத்தனை நாளாக நான் சரியாக யாருக்கிட்டையும் பேசலை, சரியாக சாப்பிடலை, ஏன் சரியாக தூங்கலைன்னு கூட அப்பாவுக்கு தெரியும். பல தடவை நான் ஜன்னல்கிட்ட உட்காந்து வெளியவே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அப்பாவை என்னை சத்தம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அப்பா இப்படி சொன்னது, உங்கள் மக செத்தே போயிட்டேன்ப்பா
இப்படி ஒவ்வொருவரும் மற்றவங்கள மனசால் கொள்கிற வழியை விடவாப்பா எதுவும் இருந்துட போகுது. இருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டேன். அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு இப்போ வரைக்கும் உங்களை தான்ப்பா நம்புகிறேன். அதே போல் தானப்பா அவங்களும். அவங்க கூட இருந்த வரைக்கும் நான் அவங்க எப்படின்னு பார்த்துருக்கேன். என்னை பொறுத்தவரை அவங்க தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க. இல்லை அப்படியே இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக கூட இருந்திருக்கலாம்லப்பா. அதை நீங்களே அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாமேப்பா என அழுதபடி சொல்லி முடித்தாள் பாரதி. நவநீதனும் சரிங்க மாப்பிள்ள, இப்போ உங்கள் மருமகன்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க என்று சொல்ல பழனியும் மச்சான் கேட்டு மறுக்க இயலாத சூழ்நிலை ஆகிவிட அன்று வாசுதேவனை சந்தித்தது பற்றி சொல்ல ஆரம்பித்தார். தம்பி, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா என பழனி கேட்டுட்ட. எங்கள் அப்பா அம்மா எப்போவும் நல்லா தான் இருப்பாங்க. ஆமாம், எந்த உரிமையில் ஏன் அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் கேட்குறீங்க என்று வாசு அவரை மதிக்காமல் வார்த்தையை விட, அந்த வீட்டில் தானே நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம் என்றபடி இப்போ என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளோ கோபப்படுறீங்க மாப்பிள்ள என்றிட்ட. யாருக்கு யார் மாப்பிள்ள? உங்கள் அந்த சூர்யா தான். அதான் அந்த கொலைவரி பிடிச்ச ராட்சசன் தானே உங்கள் மாப்பிள்ளை, நான் இல்லை. முதல்ல உங்கள் பொண்ணை அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுற வழியை பாருங்கள். அவன் கோபம் தெரியாமல் என்னை பற்றி பேச வந்துட்டீங்க என்று சொல்லிய வாசு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான், பழனியின் அதிர்ந்த முகத்தை கூட கண்டு கொள்ளாமல். இவ்வாறு அன்று நடந்ததை சொல்லி முடித்த பழனி அதை நினச்சி நெஞ்சு வழியே வந்துருச்சு மச்சான். சரி, பாரதி என்னை பார்க்க வர சொல்லி அந்த சாக்கில் இங்கே வர சொல்லலாம்னு பார்த்தா அவள் இங்கே வர மறுத்துட்டா. ஆனால் அதுக்கப்புறம் பாரதியை உடம்புல அடிப்பட்டதோடு ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தா எனக்கு என்ன நினைக்க தோணும் சொல்லுங்கள். அதனால் பாரதியை வீட்டிற்கு கூட்டிகிட்டு வந்து அதற்கு பின்னால் அவரை பார்க்க மறுத்து அதுக்கப்புறம் அனுப்பவும் மறுத்து அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். நீங்களே சொல்லுங்கள் மச்சான், நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சது தப்பா என்று நவநீதரிடமே கேட்க, நான் பாரதி நல்லா இருக்கணும்னு நினச்சது தப்பு சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. ஆனால் நீங்களாக ஒரு முடிவை எடுத்து அதுவும் இந்த அளவுக்கு கோபப்படுறது ஏன்னு தான் எனக்கு புரியலை மாப்பிள்ள. மாப்பிள்ளையோட அன்னைகிட்ட பொறுமையாக பேசின உங்களால் ஏன் மாப்பிள்ளை உங்களுக்கே உரிமையான மாப்பிள்ளைக்கிட்ட பொறுமையாக பேசி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு முக்கியம்னு படலையா என்று நவநீதன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே, மாமா என்று இடைமறுத்து பேசியது என்னவோ சூர்யாதான். மாமா என் மேலே கோபப்பட காரணமே பாரதி மேலே அவங்க வச்சிருந்த அளவில்லாத பாசம்தான். அந்த பாசத்துக்காக ஏங்குற என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. அந்த அளவுக்கு பாசம் பாரதி மேலே எனக்கு இருக்கான்லாம் தெரியலை. ஆனால் பாரதியை ரொம்ப பிடிக்கும். அப்படி நினைக்க வாய்ப்பு இல்லைனாலும் பாரதி சொன்ன மாதிரி அவள் கழுத்தில் தாலி கட்டினவன்னு நினச்சி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம். அதே இதை எங்களை பிரித்து எங்களையும் வேதனைப்பட வச்சு மாமாவும் மனசுக்குள்ளே வச்சு வேதனைப்படணும்னு இருக்குன்றப்ப யாரால் என்ன செய்ய முடியும்? மாமா மனசில் இருக்கிற வருத்தத்துக்கு காரணமான நான் தான் அதை போக்கி ஆகணும். நீங்கள் என்னை பற்றி கேட்காட்டாலும் நான் சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக சொல்லியிருந்தால் மாமாவோட மனசும் பாரதியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க என்று சொன்ன சூர்யா சொல்ல ஆரம்பித்தான் அன்றைய நாளை. நான் படித்ததெல்லாம் ஹாஸ்டலில் தான். இங்கே படிக்க வசதி இல்லாதால அப்பா தான் ஹாஸ்டல் தங்கி படிக்க வச்சாங்க. அதே போல் கல்லூரி படிப்பின் போது எனக்கு அறிமுகமான ஃப்ரெண்டு தான் அசோக். அவனுக்கு அப்பா இல்லாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவனுக்கு என்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்யலாம்னு ரோட்டில் தள்ளு வண்டி கடை ஆரம்பித்தோம். நல்ல லாபம் வந்துச்சு. அதை வச்சு 4 வருஷத்துக்குள்ளே அவனோட கூட பிறந்த 2 அக்காங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு தங்க மீனா, அவளுக்கும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோம். அதே நேரம் நாங்கள் வச்சுருந்த கடைக்கு அடிக்கடி சாப்பிட வர்றவர் தான் இனியன். அவர் அப்போ தான் போலீஸ் ட்ரைனிங்காக அங்கே வந்திருந்தார். அந்த அளவில் அவர் கூட கொஞ்சம் பழக்கம் எனக்கு. அதே சமயத்தில் எனக்கு அந்த மாதிரி சமயத்தில் அசோக் வராதப்ப எனக்கு உதவியாக வந்தவன் தான் கௌதம். அவனும் நல்ல பையன்தான். எல்லாருமே நல்லவங்க தான், சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற வரை. அதே சூழ்நிலை நமக்கு எதிராக மாறிச்சுன்னா அந்த நல்லவங்க கெட்டவங்களாக மாற்றுறதும் அதே சூழ்நிலை தான். மீனாவுக்கு பார்க்குற ஒவ்வொரு மாப்பிள்ளையும் தட்டி தட்டி போச்சு. ஆனால் அது எதுக்குன்னு தான் எங்களுக்கே புரியலை. ஒரு நாள் நானும் அசோக்கும் வேலை செஞ்ச கடைக்கு எப்பவும் போல் வந்து நான் வைக்கிற சட்னி பிடிக்கும்ன்றதுனால வந்து வாங்கிட்டு என்னையும் எப்போவுமே அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவான் மீனா. அப்போ வந்துட்டு போனப்போ கௌதம் வழியை மறைச்சி பேசியிருக்கான். அவன் மீனா கூட பேசினதா சொன்னது எங்கள் கடைக்கு எப்போவும் வாடிக்கையாக வர்ற ஒருத்தர் தான். என்ன அசோக்கு, உன் தங்கச்சி இப்போ தான் வந்துட்டு போகுது போல. எங்களை மாதிரி சூர்யா செய்கிற சட்னி உன் தங்கச்சியும் இழுத்து வந்துடும் போலையே என சொல்லி சிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் அந்த வாடிக்கையாளர். அது என்னமோ நிஜந்தாங்க, சூர்யா சமையல் அப்படி என்று சொல்லி சிரித்தான் அசோக் சாப்பிட்ட தட்டை கழுவி அடுக்கி வைத்து கொண்டே. டேய் போதுண்டா, நீங்கள் எல்லோரும் வைக்கிற ஐஸில் இப்போவே குளிர் நடுங்கிட்டு இருக்கேன் என்று சொன்ன சூர்யா, அசோக் இந்த மசால் தோசை அந்த அண்ணாச்சிட்ட கொடு
என்று சுட்ட தோசையை தட்டில் வைத்து ஓரமாக சட்னியும் எடுத்து வைத்தவன் அசோக்கிடம் நீட்ட அதை அவன் வாங்கவும் அடுத்த தோசைக்கு மாவை ஊற்றினான் சூர்யா. அந்த தோசையை அசோக் அவருக்கு கொடுத்த போது அந்த வாடிக்கையாளர், இப்போதான்ப்பா உன் தங்கச்சி இங்கே வேலை பார்ப்பான்ல கௌதம், அவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் என்று சொன்ன தோசையை பிட்டு வாயில் வைத்து கொண்டே அந்த வாடிக்கையாளர். நானும் அசோக்கும் எப்பொழுதும் போல அந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துட்டோம். நாங்கள் அப்போவே அதை பற்றி மீனா கிட்ட கேட்டிருந்தா கூட அதுக்கப்புறம் நடக்க போகிறத தடுத்துருக்கலாமோ என்னவோ. அத்தியாயம் 20. திடீர்னு ஒரு நாள் எங்கள் கடைக்கு வர்ற இனியன் வந்து என்கிட்ட சில ஃபோட்டோவை காட்டினான். அந்த ஃபோட்டோவில் மீனா அவ்வளோ அழகாக இருந்தா. என்னங்க சார், போலீஸ் ட்ரைனிங் விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க போலையே. பரவாயில்ல சார், நல்லா எடுத்திருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணினோம் நானும் அசோக்கும். ஏன் உங்கள் 2 பேருக்கும் மீனா மட்டும்தான் தெரியறாளா? அதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒன்றை தெரியலையா சூர்யான்னு என்னை பார்த்து கேட்டார். ஏன் இனியன்னு நான் ஆரம்பிக்கும் போது என்னை பார்த்து இனியன் முறைச்சதும் நானும் அவர் காட்டின ஃபோட்டோவை தான் பார்த்தேன். இதே போல் எப்போவும் இனியன் என்கிட்ட ஜாலியாக தான் பேசுவான். இதுக்கு முன்னால் ஒரு முறை நானும் அசோக்கும் கடையில் இருந்தோம். சூர்யா 2 சாதா தோசை என்று சொன்ன இனியன் கையை கழுவி விட்டு வந்து அங்கு போடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் சேரில் வந்து அமர்ந்தான். இதோ அண்ணா என்று ஒரு தட்டை கழுவி எடுத்து வந்தான் அசோக். சூர்யாவும் இனியன் கேட்ட சாதா தோசையை சுட்டு எடுத்து வைக்க அசோக்கும் இனியன் கையில் அதை கொண்டு போய் கொடுத்தான். என்ன இனியன் சார், ட்ரைனிங் முடிய போகுது போல, போலீஸ் ஆகிட்டா எங்களெல்லாம் கண்டுக்குவீங்களா என சூர்யா கேட்க, அப்போ கூட சார்னு கூப்பிடாம நான் சொன்னது போல் இனியன்னு கூப்பிட்டா தான் கண்டுக்குவேன் சூர்யா என இனியன் தோசையை சாப்பிட்டு கொண்டே சொல்ல, கூப்பிட்டா போச்சு என்ன சூர்யா, நாம் போலீஸெல்லாம் பகச்சிக்கக்கூடாது சூர்யா என அசோக் கிண்டல் அடித்து கொண்டே சென்றான். அன்னையிலேருந்து இனியனை சார்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிட்றது தான் வழக்கம். அன்னைக்கு ஃபோட்டோவை காட்டியதால் சும்மா சார்னு கலாய்க்க இனியனும் அப்படி சொல்ல விளையாட்டை கைவிட்டு, சொல்லு இனியன், இப்போ எதுக்கு இவ்வளவு சீரியஸாக பேசுகிற என்று சூர்யா இனியன் அருகில் வந்தான். இந்த ஃபோட்டோவை நான் எடுக்கலை, இது என் பேருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த ஃபோட்டோ என இனியன் கூறவும் சூர்யா அசோக் இருவரும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் இனியனை. ஆமாம், இந்த ஃபோட்டோ அதுவும் நானும் மீனாவும் இருக்கிற உனக்கு எதுக்கு வரணும் இனியா, எனக்கு புரியலை என சூர்யா இனியிடம் கேட்க, அதானே என்று அசோக்கும் கேட்டான். இந்த வெள்ளிக்கிழமை உன் தங்கச்சியை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்துட்டு போனாங்களா அசோக்கு, அதனால் அந்த ஃபோட்டோ அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க என்று இனியன் சொல்ல, ஐயோ குழப்பமாக தெளிவாக சொல்லு இனியா என்று அசோக் சொல்லி முடிப்பதற்குள், அப்போ அந்த மாப்பிள்ளை நீயா இனியா என்று சூர்யா கேட்க, ஆம் என்று தலையை ஆட்டினான் இனியன். அப்பொழுதும் எதுவும் புரியாமல் தான் அசோக் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போ இத்தனை நாள் மீனா குற மாப்பிள்ளையெல்லாம் இப்படியும் தட்டி போயிருக்கு அப்படிதானே இனியா என சூர்யா சொல்ல, இனியனும் ஆம் என்பது போல் கண்களை மூடி திறக்க, என்ன சூர்யா சொல்கிற, இது யார் பண்ணியிருப்பா என அசோக் கேட்க, அதற்குள் மீனா கடைக்கு வருவதை கண்டதும் மூவரும் பேச்சை நிறுத்தியிருந்தனர். சூர்யா அசோக் இருவரும் அவளை தயக்கமாக பார்த்து பின் மாற்றி மென்மையாக சிரித்து கொண்டே, வா மீனா என்று சொல்ல, ஆனால் இனியனின் கண்கள் அவளை ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தது. ஃபோட்டோவில் பார்த்ததை விட மீனா அத்தனை அழகாக இருந்தாள். சாக்லேட் நிற பாவடையில் கையிலே இள ரோஜா நிறத்தில் பூக்கள் கொடி கொடியாக இருக்க, சாக்லேட் நிற ஜாக்கெட் அணிந்து இள ரோஜா நிறத்தில் தாவணி கட்டி இருந்ததை பார்க்க பார்க்க இனியனுக்கு அவளிடம் இருந்து கண்களை எடுக்க முடியவில்லை. இதற்கு முன்னர் இருமுறை பார்த்து இருக்கிறான் தான், ஆனாலும் இத்தனை ரசனையுடன் நெருக்கமாக பார்த்தது கிடையாது. இன்று அவள் அவனுக்கு பார்த்த பெண் என்பதால் இத்தனை உரிமையாக பார்க்கிறான் என்பதை அவனும் அறிவானே. மீனாவுக்கு அடர்த்தியான கூந்தல் என்பதால் எப்பொழுதும் இரட்டை ஜடைதான் போடுவாள். இன்றும் மீனா இரட்டை ஜடைதான் போட்டிருக்க, அதில் ஒரு ஜடை முன்பக்கமாக இருக்க, அப்பொழுது கூட அடர்த்தியாக இடுப்புக்கும் கீழே இருந்தது அவளது ஜடை. நீள்வட்ட முகம், நெற்றியில் சிறிய சிவப்பு கலர் ஸ்டிக்கர் பொட்டு, லேசாக வளைந்த புருவம், குண்டு கண்கள், உப்பிய கன்னங்கள், பேசாத போது கூட விழும் கண்ணக்குழி, கழுத்தில் குட்டியாக ஒரு செயின், அதில் சிறிய அசையும் மீன் டாலர். இதிலேயே தன்னை தொலைத்தவன் மேற்கொண்டு எங்கு பார்க்க, அதற்குள் தான் மயங்கியவன் விழித்து விட்டானே. வாங்கிய இடி அப்படி. இனியன் நடந்து வந்து கொண்டிருந்த மீனாவையே பார்த்திருக்க, அவன் அருகில் நின்ற சூர்யா, டேய் போதுண்டா என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் முழங்கையால் இனியனின் இடுப்பில் ஒரு இடி இடிக்க, அம்மா டேய் கூப்பிட்டா போதாதா, அதுக்காக இப்படி அடைடிப்ப என இடுப்பை பிடித்து கொண்டே சொன்னாலும் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது சூர்யாவின் மீது.
பின்னே மீனாவை ரசனையோடு பார்க்க முடியாமல் இப்பொழுது வழியில் முகத்தை சுருக்கி கொண்டளவா பார்க்க வைத்து விட்டான். வந்தவள் நேராக சூர்யாவை பார்த்து தேவையானதை கேட்க அருகில் நின்றிருந்த இனியன் இப்பொழுது அவளை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தாலும் சூர்யாவின் மீது கோபத்தோடு தான் நின்றிருந்தான். அங்கே அருகில் ஒருவன் நிற்கிறான் என்று கூட இல்லாமல் சூர்யாவிடமும் அசோக்கிடமும் பேசிவிட்டு கிளம்பியிருந்தாள் மீனா. மீனா சென்றதும் இனியனது பார்வை தன்னை முறைத்து கொண்டிருப்பதை அறிந்தாலும் சூர்யா பேச்சை மாற்றும் விதமாக, ஆமா இனியா, அந்த வேலை யார் பார்த்துருப்பா என்றிட, எப்படியும் நமக்கு தெரிஞ்ச நபராக தான் இருக்கணும் என்று இனியன் சொல்ல, எப்படி சொல்கிற இனியா என்று சூர்யா கேட்க, அப்புறம் நம்ம மீனாவை பார்க்க வர்றவங்கள தெரிஞ்சதால தானே அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ நெருக்கமானவங்களாக இருந்தால் மட்டும்தான் நான் தெரிஞ்சிருக்கோம். ஒன்று நாம் யோசிக்கணும், எல்லாம் மீனா கிட்ட தான் கேட்கணும் என்றவன், சரி சூர்யா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்பட்டா என இனியன் சொல்ல, என்ன வேலை, என் தங்கச்சியை ஃபாலோ பண்ணுறது தானே என்று சொல்லிய சூர்யா இனியனை பார்த்து கண் சிமிட்டி சிரிக்க, அசோக்கோ அமைதியாக சிரித்து கொண்டிருந்தான். நான் ஃபாலோ பண்ணுறேனா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் நீ என்ன நல்லா ஃபாலோ பண்ணுறடா என்ற இனியன் அந்த இடத்திலிருந்து தப்பித்தால் போதும் என நடையை கட்ட, போலீஸ் ஃபாலோ பண்ணாமல் யார் ஃபாலோ பண்ணுவா இனியா, உன் காட்டில் மழை தான், சரி சரி அப்படியே பத்திரமா வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் என சத்தமாக சொல்லி சிரித்தான் சூர்யா. விடு சூர்யா, ஒரு போலீஸ்காரனை வெட்கப்பட வச்சிட்டியே என அசோக் சொல்ல, பெண்ண விட்டுருமா நாம என சூர்யா சொல்ல இருவரும் சேர்ந்து சிரித்து கொண்டிருந்தனர் இனியன் சென்ற திசையை பார்த்து. இனியன் சிறிது தூரம் நடந்து செல்லவும் அவன் கண்களில் பட்டாள் மீனா. மீனாவின் உடையை வைத்தே பின்புறமாக இருந்தாலும் கண்டு கொண்டான் இனியன். ஆனால் அவளின் முன் நின்று இருந்தவனை தான் முகம் தெரியாது போனது இனியனுக்கு. முன் இருந்தவன் ஏதோ சொல்ல மீனா அவனிடம் விலகுவதற்காக வலது இடதுபுறமாக மாறி மாறி ஒதுங்கி செல்ல முயன்று கொண்டிருந்தாள். அவனுக்கு பின்னால் வரும் வண்டியின் வெளிச்சம் கண்டு முன் நின்றிருந்தவன் சற்று அமைதியாக நிற்கவும் அதுதான் சமயம் என அவனை விட்டு விலகி ஓடி இருந்தாள் மீனா. அவனும் ஓடி போனவளையே பார்த்து பின் கடந்து சென்ற வண்டியை முறைத்து கொண்டு நின்றவன் பின் முன் நடக்க ஆரம்பித்தான். அவன் இனியனை கடந்து செல்லும் போதுதான் இவனை அன்று சூர்யாவின் கடையில் பார்த்த ஞாபகம் வந்தது இனியனுக்கு. அவன் மூளையில் ஏதோ உணர்த்த அவனை பார்த்து லேசாக மனதிற்குள் புன்னகைத்து கொண்டான் இனியன். மறுநாள் அதே போட்டோவுடன் நின்றாள் நந்தினி கௌதமின் முன்னால். அண்ணா, என்ன இது என்று அவள் கேட்க, ஏன் கையில் வச்சிருக்கிற உனக்கு அது என்னன்னு தெரியலையா என்றிட, இது எப்படி ஓ ரூமில், அதுவும் இவட இருக்க இந்த பொண்ணு யாருன்னா என்று ஆவேசமாக கேட்டாள் நந்தினி. ஏன் அந்த பொண்ணை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்க, ஆமாம், சூர்யா கூட இருக்கிற அவள் யாருன்னா நான் அவளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நான் இருக்கிற இடத்துல அவளை வச்சு பார்க்க கூட என் மனசுக்கு ஒப்பவே இல்லை என்று நந்தினி அந்த ஃபோட்டோவை பார்த்து முகம் சுளித்து தூக்கி அடித்திட அது அந்த அறையின் சுவற்றில் மோதி படபடவன அடித்து பறந்து கீழே விழுந்தது. ஓ, இந்த கணக்கு நல்லா இருக்கே, அப்போ இவ்வளோ வச்சே மீனாவுக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்திடலாம் போலையே என்று நினைத்த கௌதம் அவனின் மனதிற்குள் ஒரு கணக்கை போட்டு கொண்டிருந்தான். கௌதம் சூர்யாவின் சாப்பாட்டு கடைக்கு வேலைக்கு சென்று வந்த பின் சூர்யாவை பற்றி அவன் சமையல் செய்யும் விதம், எப்பொழுதும் புன்னகை முகத்துடன் அவர்களிடம் பேசுவது, யாரிடமும் கோபத்தை காட்டாது நடந்து கொள்வது என சொல்பவன் அந்த கடையில் வரும் வருமானம் என சொல்லிக்கொண்டே இருப்பான் நந்தினியிடம். இதையெல்லாம் சொன்னது கடைக்கு சென்ற முதலில். ஆனால் அதே போல் சூர்யா மீனாவிடம் பழகுவது இவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதோடு இப்பொழுது அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க இவனுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போனதோடு மீனாவின் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி தான் அவளை கல்யாணம் முடித்து கொள்ள வேண்டும் என்ற வெறியே இப்பொழுது இருக்க, ஆகையால் தான் அவனது மனம் இத்தனை குறுக்கு புத்தியை ஏற்படுத்தி இருந்தது. ஆக அப்படியே கல்யாணம் நடந்தால் நந்தினியிடம் சூர்யா மீனாவுக்கு கல்யாணம் என்று சொல்லி அங்கு சலசலப்பை ஏற்படுத்தி மாப்பிள்ளை வீட்டாரின் முன் சூர்யா மீனா இருக்கும் நெருக்கமான ஃபோட்டோவை காட்டி நிறுத்தி அதன் பிறகு அவளை தான் கல்யாணம் முடித்து கொள்ளலாம் என திட்டம் தீட்டி கொண்டிருந்தான் கௌதம். கௌதம் சூர்யாவை பற்றி சொன்ன முதலே அவன் மெக்கானிக் கடையும் வைத்திருக்கிறான் என்று சொல்ல, அதை வைத்து நந்தினியும் தனது ஸ்கூட்டி ரிப்பேர் என அடிக்கடி அங்கு செல்ல ஆரம்பித்தாள். சூர்யாவை பார்த்த அவளது கண்கள் அவன் தனக்கே தனக்குரியவனாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் பேச்சிலும் மருந்துக்கு கூட இவளிடம் சிரிக்காவிட்டாலும் அந்த நிமிர்வை திமிரை என அவனில் ஒவ்வொன்றையும் ரசிக்க ஆரம்பித்து இப்பொழுது சூர்யாவை மட்டுமே மனதில் அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தாள் நந்தினி.